ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் நானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாமின் சந்ததியாராயும். இந்த காலவேளையில் தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய சுதந்திர வாளியின் ஆசீர்வாதங்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் சுதந்திர வாளி என்று சொல்லும்போது, அவருக்கு நாம் பிள்ளைகளாக மாறினால்தான் அந்த சுதந்திர வாளியினுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அருமையான குடும்ப மக்கள் உங்களுக்கு அன்பான குடும்பங்களை தந்து பிள்ளைகளை தரும்போது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். உங்களுடைய முழு சுதந்திரத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்கிறோம், வைத்து வைக்கிறோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலவேளையிலும் தேவனுடைய சுதந்திர வாளியின் ஆசீர்வாதம் என்ன என்பதை, அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பெற வேண்டியதான நம்முடைய வழிமுறைகள் என்ன, தன்மைகள் என்ன என்பதை தான் இந்த காலவேளையில் உங்களோடு நான் பேச இருக்கிறேன். ஆக அதற்கு ஒரு ஆதாரமான ஒரு மனுஷன் யார்? நாம் வாசித்ததான வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை அங்கே ஆண்டவர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த மனிதனுடைய ஆசீர்வாதங்கள் எண்ணில் அடங்காதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணற்ற நன்மைக்கு காரணமாய் இருந்த ஒரு மனிதனாக ஆபிரகாம் காணப்படுகிறார். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணங்கள் என்ன என்பதை உங்களோடு வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற மனுஷனாய் காணப்பட்டான். ஆதியாம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல பின்னணியம் இருக்கிறது. தகப்பன் இருக்கிறான், அவனுக்கு குடும்பம் இருக்கிறது, ஒரு மனைவி அவனுக்கு காணப்படுகிறாள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்ட அமைப்பில் காணப்படுகிற ஆபிரகாமை அவன் தேர்ந்தெடுக்கிறார். இந்த தேர்வு செய்தலில் ஆபிரகாம் ஆண்டவருடைய பார்வையில் காணப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அந்த மனுஷனோடு ஆண்டவர் முதலாவது எதிர்பார்க்கிறது என்னென்னா, ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் நீ மாற வேண்டும், உன்னை கொண்டு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக என்னுடைய ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளியாக நீ காணப்பட போகிறாய் என்பதை தேவன் அறிந்தவராக ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து பார்க்கிறார். அந்த வார்த்தை தான், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும், போக வேண்டும் என்று சொல்லும்போது அவன் ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. யாரையாவது நான் கேட்டுட்டு வர்றேன், யார்ட்டையாவது நான் சொல்லிட்டு வர்றேன்னு கூட அவன் என்ன செய்யலை, சொல்லலை. அதுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒரு சுதந்திரவாளியாக மாற வேண்டுமானால், ஆண்டுடைய சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் கீழ்ப்படிதல் அவசியமானது. கீழ்ப்படிதல் உள்ள மனிதனுடைய ஆசீர்வாதம் அளவில் அடங்காததாக இருக்கும், எண்ணற்றதாக இருக்கும், அது மகிமை நிறைந்ததாக இருக்கும், அது மகத்துவம் உள்ளதாக இருக்கும், அது சொல்லில் அடங்காததாக இருக்கும். ஆகவே இந்த மனிதன் ஆண்டுடைய சுதந்திர வாளிக்கு முதலாவது அடிப்படையானது ஆண்டுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற மனுஷனாக இருந்தான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு எவ்வளவாய் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை 10ல் 1 தான் என்னால் கீழ்ப்படிய முடியுது,
இல்லை பாதி தான் முடியுதுன்னு சொன்னால் அது முழுமையான சுதந்திரவாளியாக மாற முடியாது. 100% ஆண்டவரும் நீங்களும் ஆண்டவரும் என்றதான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் இருக்குமானால் அவர் சொல்லுக்கு முழுமையாக நாம் கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். அடுத்ததாக ஆதியாம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். ஆதியாம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஒரு வார்த்தை வருகிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாத போதும் விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு அலையில சொல்லலாமா? நம்புவதற்கு என்ன இல்லை, சான்ஸே இல்லை. நம்புவதற்கு ஏதுவில்லாத போது அவன் விசுவாசிக்கிறவனாய் மாறினான். அதனால தான் அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்றதான ஒரு பேர் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. நம்புவதற்கு ஏதுவே இல்லை. ஏனென்றால் 75 வயதில் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவனை சாராளை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்டு அவர்கள் கீழ்ப்படிதலோடு தேவன் சொல்லுகிறதான பகுதிக்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இந்த புறப்பட்டு போகிற ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவனுக்கு ஒரு சுதந்திரவாளி இல்லாமல் இருக்கிறான். சுதந்திரிக்க அவனுக்கு சுதந்திரவாளியாகிய குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. காலங்கள் வேகமாய் கடந்து போகிறது. 75 வயதில் தேவனை தெரிந்து கொண்டவன் இப்பொழுது 100 வயது ஆகிறது. சாராளுக்கு 90 வயது. இப்பொழுது தம்முடைய தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் அவனுடைய கூடாரத்திலே தேவதூதனை அனுப்பி அவனோடு சம்பாஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மனிதன் சொல்லுகிறான், ஒரு உற்பவ திட்ட காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆக இது எதை காண்பிக்கிறது? நம்புவதற்கு ஏதுவில்லாதது ஒன்று, சாத்தியமே இல்லை. அதுக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிறது, பெண்களுக்குள்ளதான அனைத்து வழிபாடுகளும் என்ன செய்து விட்டதாம், சாராளுக்கு நின்று விட்டது. ஆக இது சாத்தியம் இல்லை. ஆபிரகாமும் வயதில் மூத்தவனாய் காணப்படுகிறான். ஆனால் நம்புவதற்கு ஏதுவில்லாத போதும் அவன் விசுவாசித்தான் என்று அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த விசுவாசம் அவனுக்கு நம்புவதற்கு ஏதுவாகவும் அவன் சுதந்திரிக்க போக வேண்டியதான சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு சில நேரங்களில் நம்புவதற்கு என்னவா இருக்காது, அது ஏதுவா இருக்காது. ஆண்டவர் சொல்றார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கில் என்ன நிரம்பி இருக்குமா, தண்ணீரால் நிரப்பப்பட்டு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு வேளை கணிக்கிறதுக்கு என்ன இருக்கோ, சரி காற்று இருக்கிறது, இன்னைக்கு இந்த காற்று இருந்தால் மழையை கொண்டு வந்துடும் நம்ம ஒரு கணிப்பை வைத்திருப்போம். அப்போ இல்லைன்னா மழைக்குரிய சில அறிகுறிகளை வைத்து நாம் என்ன செய்வோம், கணித்து விடுவோம். ஆனால் காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனால் பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது போலதான் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த போதிலும் ஆபிரகாம் என்ன செய்தான், ஆண்டவரை நம்பினான். நம்பிக்கைக்கு பாத்திரவானாக ஆபிரகாம் காணப்பட்டு அவன் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இது அனுகூலமற்ற ஒரு காரியமாக காணப்படலாம். இது சாத்தியமே இல்லை. தொழில் செய்கிற நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து ஒரு இடத்தை காண்பித்து அனுப்பியிருப்பார். அங்கே போனால் எல்லா மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, வேற இடமே கிடைக்கலையா, இந்த இடத்துல முன்னேற முடியாது என்று மனிதருடைய கணிப்பு இருக்கலாம். ஆனால் உங்களை அனுப்பினவருடைய கணிப்பு, ஆளே இல்லை, சாத்தியம் இல்லை, சூழ்நிலை இல்லை, எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது. ஆனால் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் அனுகூலத்தை உண்டாக்குறவர். அவர் மலைகளை பெயர்த்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லும்போது அது அப்படியே கீழ்ப்படிந்தது. செங்கடலை பார்த்து மோசே சொல்லுகிறார், ரெண்டாக பிளந்து விடு என்று சொல்லும்போது அது ரெண்டாய் பிளந்தது.
ஜனங்களுக்கு நடந்து செல்லக்கூடியதான ஒரு பாதையை அதில் உருவாக்க அவரால் கூடுமானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மறைந்திருக்கிற பாதையை செவ்வையாக்க அவரால் முடியும். அல்லேலூயா. ஆக நம்புவதற்கு ஏதுவில்லாத போதிலும் அவன் விசுவாசித்தான். கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். மூன்றாவதாக காரியம், ஆபிரகாமுக்குள்ளதான ஒரு காரியம் என்னவென்றால், அவன் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 22 முதல் 2 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாம் இந்த காரியம் நடந்த பின்பு, இப்போ அதுக்கு இடையில் அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு, குழந்தை வளர்ந்துருச்சு, குழந்தை ஒரு வாலிப பிராயத்துக்குள்ள வந்து விட்டது. ஆகவே ஆண்டு இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் யாரை சோதித்தாராம்? ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். போதும். முதலாவது நான் சொன்னேன், சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன். இரண்டாவது, நம்புவதற்கு ஏதுவில்லாத போது அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு கனத்துக்குரியதாய் மாறினது. மூன்றாவது காரியம், கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனாய் இருந்தான். இடையில் எந்த ஒரு தரகரையும் வைக்கவில்லை, எந்த ஒரு மீடியேட்டரும் அவனுக்கு கிடையவே கிடையாது. நல்லா கவனித்து பார்க்கணும். இந்த இடத்துல கர்த்தர் இந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு ஆபிரகாமை சோதிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த சோதனையில் அவன் யாரிடமும் போய் வினவலை. அவனுக்கு மனைவி இருந்தாங்க, மகன் இருக்கிறான், அவனுக்கு ஏராளமான நட்புகள் இருக்கிறது, அவன் வீட்டில் பெரிய பெரிய காரியதரிசிகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவரிடத்திலும் அவன் விசாரிக்காதபடி அந்த இடத்துல கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்தான். இடையில் எந்த ஒரு தரகரையும் அவன் வைக்கவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டுடைய சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை சோதிக்கிற நேரத்தில் நீங்கள் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்டால் அந்த ஆலோசனை என்னவாய் மாறும்? அது எதிர்மறையாய் மாறிவிடும். அது தேவ சித்தத்துக்கு என்ன செய்ய முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதாவது அசரீதியாக இருந்திருக்கும், ஏதோ சொப்பனமாக இருந்திருக்கும், நீங்கள் நீண்ட நாள் தூங்காமல் இருந்தனால உங்களுக்கு சொப்பனம், தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனம் உண்டாகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை சொல்வார்கள். ஆனால் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க வேண்டியதான ஒரு ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே இருந்தபடியினால் எந்த ஒரு நபரிடத்திலும் போய் அவன் என்ன செய்யலை? கர்த்தருடைய சத்தத்தை குறித்து அவன் எதிர்மறையாய் கேட்காதபடிக்கு அதுக்கு கீழ்ப்படுகிறதான அனுபவம் இருந்தபடியினால் அவன் செவி கொடுத்தான். அதிலே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நமக்கு நன்றாக தெரியும், அந்த இடத்துல சோதனை வந்தது தான். ஆனால் சோதனையை அவன் மேற்கொள்ளும்படியாக தேவ பலன் அவனோடு கூட இருந்தது. அல்லேலூயா. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரின் சத்தத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்கும் போது அதை யாரிடத்தில் என்ன செய்யக்கூடாது? வினவவே கூடாது. இது கர்த்தரும் நானும், அவர் என்னோடு இடைப்படுகிறவர், அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், அவர் சித்தத்தை நான் அறிந்திருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருந்து எனக்கு ஜெயத்தை கட்டளிடுவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் காணப்படுவீர்களானால் கர்த்தருடைய சுதந்திர வழிகளாய் மாறுவீர்கள். நாலாவதாக, ஆதியாம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 18:18, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. பாருங்க, எவ்வளவு ஒரு டீப்பான ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கார் பாருங்க. நான் செய்ய போகிறதை நான் மறைப்பேனோ, அங்கே பேரைட்டு சொல்லுகிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இது எதை காண்பிக்கிறது? ஆசீர்வாதத்தின் உண்மையின் ரகசியம். தேவனோடு பேசுகிறவன் ரகசியம் அனைத்துக்கும் அவனுடைய சுதந்திரவாளியாய் காணப்படுகிறான். தேவன் தாம் உண்டாக்கின மனிதனோடு பேச ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். தாம் படைத்ததான ஆதாமையும் ஏவாளையும் படைத்து விட்டு அவர் படைச்சாட்சிய வேலை முடிஞ்சிட்டு போகல, தினந்தோறும் அவர்களை சம்பாசிக்கிறார். ஆதியாம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா கவனித்து பார்த்தா தெரியும்.
ஆனால் சம்பாசித்ததான ஆதாம் ஏவாள் ஆண்டோடைய சத்தத்தை விட்டு வேறொரு சத்தத்துக்கு செவி கொடுத்தபடினால் அவர்கள் பாவம் செய்வதற்கு அது ஏதுவாய் மாறிட்டு. என்றைக்கு ஒரு மனிதன் தேவ சத்தத்தை விட்டு தன் சுய சித்தத்துக்கும் இந்த உலகத்தினுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ தேவனிடத்திலிருந்து அவன் விலக்கப்பட்டவனாய் மாறுகிறான். ஆனால் விலகி போன மனிதனுடைய தொடர்பை இந்த ஆபிரகாம் தேவனோடு ஒரு தொடர்புடையதை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆசீர்வாதத்தின் உண்மையின் ரகசியம் தேவனோடு பேசுதல். தேவனோடு பேசுகிற மனுஷனுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தான் செய்ய போகிற காரியங்கள் ஒன்றையும் அவர் நேசிக்கிறதான தமது பிள்ளைகளுக்கு அவர் தெளிவாக வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மறைக்கிறவர் அல்ல, தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். இந்த வெளிப்படுத்துகிற தேவனுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவரோடு நெருக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் தன்னுடைய மன விருப்பங்களை நம் மூலமாய் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தின் உண்மையின் ரகசியம் தேவனோடு பேசுகிற அனுபவம். இந்த கால வேளையில் உலகத்தின் உலக காரியங்களோடு நாம் பேசுகிறோம், ஆனால் தேவனோடு பேசுகிற ஒரு உறவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்கள். ஏற்படுத்தி இருக்கிறவர்கள் இன்னும் அதிகரிக்கட்டும், ஏற்படுத்தாதவர்கள் நீங்கள் ஏற்படுத்தி பாருங்கள். ஆண்டவருடைய சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்ததாக ஆதியாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 14:14. அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தானா? யுத்த புருஷர்களை ஆயத்தப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். தன்னோடு இருந்ததான பணி ஆட்களுக்கு நல்ல பயிற்சிகளை கொடுத்த ஒரு மனுஷன். வாசிக்கலாம். தன் சகோதரன் சிறையாக்க கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் எனும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. லோத்து ஆபிரகாமோடு இணைந்து வந்தவன், தன் சகோதரனுடைய சகோதரன் அவன். ஆகவே இந்த லோத்து ஒரு சமயம் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பிற்பாடு லோத்துக்கு ஒரு சோதனை வருகிறது, லோத்துக்கு ஒரு போராட்டம் வருகிறது. அவன் காதுக்கு, ஆபிரகாமுடைய காதுக்கு அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. லோத்தும் லோத்துடைய மனைவி, லோத்துடைய பிள்ளைகள், லோத்துடைய ஆஸ்தி அந்தஸ்து அனைத்தையும் எதிராளிகள் என்ன செய்து விட்டார்கள்? சூறையாடி கொண்டு போய்விட்டார்கள். அந்த சூழ்நிலையை அறிந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான்? யுத்த புருஷர்களை ஆயத்தப்படுத்தி இருந்தான், யுத்தம் செய்தான். தன்னுடைய சிநேகிதனாக தன்னுடைய சகோதரனுடைய சகோதரனை அவன் கண் சாடையாய் விடவில்லை. லோத்து ஆபிரகாமின் நிமித்தமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஆண்டவர் லோத்தோடு பேசினதாக வேதத்தில் எங்கேயும் நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆபிரகாமோடு இணைந்து வந்தவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பங்காளியாக மாற்றப்படுகிறான். லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். ஆபிரகாமின் நிமித்தமாக இப்பொழுது அவர்களுடைய பெருக்கத்தின் நிமித்தமாக அவர்கள் பிரிகிறார்கள். வேலைக்காரர்கள் நிமித்தமாக, ஆடு மாடுகளின் திரட்சி நிமித்தமாக அவர்கள் பிரிந்து போகிறார்கள். பிரிந்ததுக்கு பிற்பாடு லோத்து கடவுளை தேடினான் என்று சொல்ல, லோத்து சாபத்தின் குடும்பத்தை உண்டாக்கின மனிதனாய் மாறுகிறான். இன்றைக்கு நான் லோத்தை பற்றி பேச விரும்பல, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினுடைய சுதந்திரத்தை உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆனாலும் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் சகோதரனாகிய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தான், அவனையும் அவன் பொருட்களை என்ன செய்தார்களாம்? கொண்டு போய்விட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்டதான ஆபிரகாம் என்ன செய்தான்? தன்னோடு இருந்ததான மக்களுக்கு என்ன செய்கிறான்? பயிற்சிகளை கொடுக்கிறான், அவர்களை தன் பக்கமாக இணைக்கிறான். அவனுக்கு ஏராளமான வேலையாட்கள் இருந்தார்கள். அவனுடைய குடும்பத்திலே வந்து அவனுடைய வேலைக்கு வந்தவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக சந்ததிகளை உருவாக்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புருஷனாக இந்த ஆபிரகாம் காணப்படுகிறான்.
அந்த 318 பேருக்கும் பயிற்சி கொடுத்திருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் எதிராளிகள் அவர்களை சூறையாட வரும்போது அவர்களை மேற்கொள்வதற்கு திடகார்த்தமான திடனுடையவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட யுத்த பயிற்சி அல்ல, ஒரு பயிற்சி இருக்கிறது, ஜெப பயிற்சி இருக்கிறது. சாத்தான் கொண்டு வருகிறதான வஞ்சகமான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும் போது ஜெபத்தினாலே நாம் அவைகளை மேற்கொள்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆக இந்த 318 பேருக்கும் அவன் பயிற்சி கொடுத்தவனாக, பயிற்சி மாத்திரமல்ல, அவர்களோடு யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் அந்த தன்னுடைய சகோதரனாகிய லோத்தை மீட்டு கொண்டவனாக அவன் காணப்படுகிறான். ஆகவே ஆபிரகாமுடைய சுதந்திரத்தில் அவன் பயிற்சி கொடுக்கிறவனாக, அவன் திறமை உள்ளவனாய் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட பணியாட்கள், உங்களுக்கு அறிமுகமான மக்களுக்கு தெய்வத்துடைய தன்மையை நாம் சொல்லுவதில் நாம் வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆறாவதாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 18:27, அப்பொழுது 18:27, அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, நான் தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அடுத்து இது மாத்திரமல்ல, பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம் உடையவனாய் காணப்பட்டான். இப்பொழுது நம்ம பார்க்குறோம், அப்படியெல்லாம் யுத்தம் பண்ணி லோத்தை அவன் காவந்து பண்ணினாலும் லோத்துடைய வாழ்க்கை ஒரு சீரான வாழ்க்கை அல்ல, ஒரு சிறப்பான வாழ்க்கை அல்ல. காரணம், தெய்வத்தை அவன் முன்வைக்கவில்லை, தேவ சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியவில்லை, தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டான் என்பதை நாம் அறிய முடியும். ஆனாலும் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான் என்றால், அந்த லோத்துக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். பரிந்து பேசுகிற, ஆண்டவர்கிட்ட ப்ளீஸ் பண்ணுகிற ஒரு அனுபவம். நீங்கள் இந்த 18ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தில் இருந்து அங்கே என்ன சொல்லப்படுகிறது, அவன் பரிந்து பேசுகிறதை பார்க்கலாம். 30வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன். இது யாரோடு பேசுகிறான்? தன்னை உண்டாக்கினவரை நோக்கி பேசுகிற ஒரு காரியம். மனிதனிடத்தில் அல்ல, சக மக்களோடு அல்ல, அறிமுகமானவர்களோடு அல்ல, தன் மனைவியோடு அல்ல, தன்னை உண்டாக்கினவரிடத்தில் அவன் பேசுகிறான். பேசும்போதெல்லாம் என்ன சொல்றானா, ஆண்டவரே நான் என்ன சொல்றேன், நான் தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிகிறேன். ரொம்ப ப்ளீஸ் பண்ணி, யுவர் ஆனர் என்று சொல்லி தன்னுடைய அந்த நியமிக்கப்பட்டதான அந்த நபரை அந்த கோர்ட்டில் இருக்கிறதான நீதிபதி இடத்துல அந்த பரிந்து பேசி அதை சட்டத்தை அவருக்கு காண்பித்து எப்படியாவது நிரபராதி ஆக்க வேண்டும் என்பதற்காக பிரயாசப்படுகிறது போல இங்க லோத்து நிமித்தமாக சோதோம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பேன் என்று சொல்லும்போது இவன் பரிந்து பேசுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பரிந்து பேசுகிற மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே இந்த பட்டணத்தை அழியாது. ஏன்னா வேதத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், அழிப்பேன் என்று சொன்ன இடத்துலெல்லாம் பரிந்து பேசின நபரின் நிமித்தமாக பட்டணத்தை அழிக்காமல் கர்த்தர் காத்தார். யார் சொல்லுங்க பார்ப்போம்? நினிவே பட்டணத்தை பாவம் தேவ சமூகத்தில் வந்து எட்டின போது ஆண்டவர் அந்த பட்டணத்துக்காக பரிந்து பேச யோனாவை தெரிந்து கொண்டு அனுப்பும்போது யோனா எச்சரிப்பை கேட்டதான அந்த பட்டணத்து மக்கள், ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், முதியோர்கள், பாலுண்கிற குழந்தை முதல் கொண்டு அந்த பட்டணத்துக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசும்போது மிருக ஜீவன்களும் தண்ணீர் கொடியாமல் பரிந்து பேசின போது அங்கு நடந்தது என்ன? தேவனுடைய கோபாக்கினை மாற்றப்பட்டது. 120,000 பேர் அந்த பட்டணத்தில் மீட்கப்பட்டவர்களாக, காக்கப்பட்டவர்களாக, விடுவிக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டது நாம் கண்ணறிய கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில்
பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம் உடைய மனுஷனாக இருந்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்களும் நானும் பரிந்து பேசுகிற மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த மக்களை மீட்க மாட்டீரா? ஆண்டவரே, இந்த மக்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன் என்றதான ஒரு பரிந்து பேசுகிற உணர்வு, அது சுதந்திரவாளிக்காக வைக்கப்பட்ட உணர்வாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் பார்ப்போமானால் 17:20 சொல்லுகிறது, இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவனுடைய உறவை அவன் வலுப்படுத்துகிறான். 21வது வசனம் பார்த்தீங்கன்னா, வருகிற வருஷத்தின் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் உன் உடன்படிக்கையை என்ன செய்வேன்? ஏற்படுத்துவேன். 22ல் சொல்றாரு, தேவன் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு. நல்லா கவனிக்கணும், நமக்கு சப்ஜெக்ட் அதுதான். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு என்ன செய்தாராம்? எழுந்தருளினார். அப்போ உட்கார்ந்து பேசியிருக்காங்க. எப்படி பேசியிருக்காங்க? ஒருவேளை தேவன் உட்கார்ந்து இருப்பார், ஆபிரகாம் நின்றுட்டு இருந்திருப்பார். பேசி முடிச்சேன்னு ஆண்டவர் சொல்றாரு, பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு என்ன செய்தாராம்? எழுந்தருளி. அப்போ என்ன உறவு பாருங்க! இது என்ன காமிக்கிறது? தேவனுடைய உறவை காண்பிக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவரோடு இந்த நாட்களை நெருங்கி உறவு கொண்டவர்களாக, உறவு என்று சொல்லும்போது இந்த நாட்கள் நமக்கு ஜெபம் என்கிறதான ஒரு சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் தரித்து கொண்டவர்களாக ஆண்டவருடைய சமயத்தில் எப்பொழுதும், தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வாரத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை, எப்பயாவது ஒரு முறை நினைச்ச நேரம், அப்படி அல்ல. அது சுதந்திரவாளிக்கு அழகல்ல. சுதந்திரவாளி எப்பொழுதும் கர்த்தரை முன்ன வைக்கிறான். இந்த உறவு அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் வந்து அமர்ந்து ஆபிரகாமோடு பேசுகிற அந்த உன்னதமான அந்த அனுபவத்தை ஆபிரகாம் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக இடங்கள் இருக்கிறது, ஏராளமான இடம் இருக்கிறது. நேரம் சொற்பமாக இருக்கிறபடினால் 1-2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆகவே தேவனுடன் உறவு வைக்கிற மனுஷன் ஆண்டவருடைய சுதந்திரவாளியாக காணப்படுகிறான். அடுத்ததாக 9வது பலிபீடம் கட்டுதல் என்பதை அங்கே பார்க்கிறோம். ஆதியாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. ஆதியாகமம் 12:7-8. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு 13-18 வாசிங்க. அங்கேயும் ஒரு பலிபீடத்தை கட்டுறது நம்ம பார்க்கும். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்ந்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கிற மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். யோசித்து பாருங்க, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், ஆண்டுடைய சுதந்திரவாளி செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுவது தான். யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட நேரம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அதிகமாக ஜெபிக்கிற நேரம், ஒன்றே ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் ஆண்டவரே. நீர் அழைத்தது அதுக்காக தானே, சபை ஊழியம் என்று நீர் முன்குறித்து விட்டேன். சுவிசேஷர்களுக்கு ஆலயம் கட்டுற வேலை இல்லை, அவங்களுக்கு அழைக்கப்பட்ட இடத்துல போய் பிரசங்கிப்பது தான் சுவிசேஷருடைய வேலை. தீர்க்கதரிசிக்கு ஆலயம் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. அவர் அழைக்கப்பட்ட இடத்துல போய் ஆண்டோடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவது அவருடைய வேலை. ஆனால் சபையின் மேப்பனாக அழைக்கப்பட்ட போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட பிரதானமான ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே உமக்கு ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும், அதுதான் என்னுடைய இருதயத்தின் விருப்பம் என்று நான் ஜெபித்த போது ஆண்டவர் வாசல்களை திறந்து ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்ட உதவி செய்தார். இன்றைக்கு ஒரு பலிபீடம் இல்லை,
தேசம் எங்க இருக்கிற காத்திருக்கிற மக்களுக்கு பலிபீடங்களை கட்ட வேண்டும் என்கிறதான அந்த உள் உணர்வையும் கர்த்தர் தந்து அவருடைய சுதந்திரவாளிகள் செய்ய வேண்டிய காரியம் என்பதை கர்த்தர் நிரூபித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆக ஒரு சுதந்திரவாளி என்னவா இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுகிற அந்த உணர்வு உண்டாக வேண்டும், அந்த வாஞ்சை உண்டாக வேண்டும். அந்த விருப்பம் ஏற்படுமானால் கர்த்தர் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தாவீது கரவல் ஆடுகளுக்கு பின்னாக அவன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், வனாந்தரத்தில் இருந்தவன், பட்டணவாசி அல்ல. அவனுக்கு ராஜா அரண்மனைக்குரியதான தகுதி உடையவனும் அல்ல. ஆனால் ஒரே ஒரு வாஞ்சி, ஆண்டவரே உமக்கு ஒரு பலிபீடம் கட்டணும், உமக்கு ஆலயம் கட்டணும் என்கிற அந்த விருப்பம் அவனை பட்டணத்துக்குள்ளே கொண்டு வந்தது. பட்டணத்துக்குள்ளே கொண்டு வந்து மாத்திரமல்ல, அவனை உயர்த்தினது, அவனை மேன்மைப்படுத்தினது, அவனை கனப்படுத்தினது. எதிரியாகிய கோலியாத்தை வீழ்த்தி அரண்மனை வாசியாய் மாறுகிறான், அரண்மனைக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறான். பிற்பாடு அவன் ராஜாவா மாறுகிறான். அவன் விருப்பமும் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவதற்கான வாசல்களை கர்த்தர் திறந்தார். வலையிலே சொல்லலாமா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நீ சுதந்திரவாளி என்பதை நீ உணர்ந்து கொள்வாயானால் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுவதில் உங்கள் இருதயத்தில் வாஞ்சை ஏற்படுமானால் தேவன் அதில் பிரியம் கொள்ளுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு பலிபீடம் கட்டுதல், இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். 9வது காரியம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆபிரகாமை தான் அழைத்தார். லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த ஒரு பேச்சுமே கிடையாது, ஆண்டவர் பேசினதே கிடையாது. அவன் பாவ சந்ததியை பிறப்பித்தவன். ஆனா இங்க பாருங்க, ஆபிரகாமோடு தொடர்ந்து வந்ததான லோத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? பெருக்கத்தில் அவன் பகிர்ந்து கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த இருதயம் வேணும், பகிர்ந்து கொடுக்கிற இருதயம். எல்லாம் எனக்கு தான் வேணும்னு நினச்சிடக்கூடாது, வாரி வைத்து கொள்ளவே கூடாது. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய குடும்ப மக்கள் மத்தியிலே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கறதில்ல, வஞ்சனை இல்லாமல் கொடுக்க பழகணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆளுக்கு ஒன்றுனா அதுக்கு அடுத்தது ஆளுக்கு அதே மாதிரி. ஆனால் ஒரு ஆளுக்கு 4 கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு 1 கொடுக்கறது அது சுதந்திரவாளிக்கு அழகே அல்ல. இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் நிமித்தமாக குடும்பங்கள் பின்னடைந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அநேக குடும்பங்களில் வேதனையும் கண்ணீரும் கவலையும் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார். காரணம், இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான்? தன்னோடு வந்தவனை சரி ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்பல, சரி பங்காக பிரிக்கிறான். அங்கே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றான். ஆபிரகாமுக்கு தெரியும், நான் ஒன்றும் இல்லாமல் வந்தேன், கோலும் கையுமாய் வந்தவன். இப்பொழுது லோத்து போகணுங்கிற நேரம் வந்துருச்சு. அப்போ என்ன சொல்லலாம்? சரியாக பிரித்து நீ எந்த பகுதியை விரும்புகிறாயோ நீயே தேர்ந்து கொள்ள என்று சொல்கிறான். ஏன்னா நாளைக்கு லோத்து சொல்லக்கூடாது, ஆபிரகாம் தனக்கு நல்ல இடத்த வச்சுக்கிட்டாரு, எனக்கு ஆவாத போன இடத்த கொடுத்தாருன்னு ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தெரியும், எந்த இடத்திலும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். ஒரு அழைவை சொல்லலாமா? லோத்து செழிப்பை பார்த்து போனான், சோதாம் குமார பட்டணத்தை தேடி போனான். செழிப்பு அவனுக்கு பூரிப்பாய் இருந்தது, அது கண்ணியாக மாறினது. ஆனால் ஆபிரகாம் சரிப்பங்காக பகிர்ந்து கொடுத்து ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளியாக மாறினார். ஒரு அலையில சொல்லலாமா? என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தினுடைய சுதந்திரவாளிகளாய் மாற வேண்டுமானால் பகிர்ந்து கொடுக்கிறவளாய் மாற வேண்டும். பகிர்ந்து கொடுக்கிறவன் தேவனுடைய சுதந்திரவாளியை நிரூபிக்கிறான். அடுத்ததாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆதியாகமம் 22:7 சொல்லுகிறது, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான்.
அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இப்ப பாருங்க, ஒரு நல்ல சுதந்திரவாளி, ஒரு நல்ல தகப்பன், நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருந்தான். 100 வயதில் கர்த்தர் குழந்தைய கொடுத்தாரு. இப்போ குழந்தை வளர்ந்து பெரியதாகி ஒரு வாலிப வயதுக்குள்ளே வந்து விட்டது. ஏகதேசம் ஒரு 13 வயது நிரம்பின ஒரு வாலிபனாக இருக்கிறான். இந்த வாலிபனை, இந்த சிறுவனை, இந்த குழந்தையாய் இருக்கும்போதே ஒரு நன்றாக உருவாக்கின ஒரு தகப்பனாய் காணப்படுகிறான். பிள்ளையை உருவாக்கிய நல்ல தகப்பன். என் அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை, அன்பு தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை நல்லா உருவாக்குறதுல நீங்கள் கடமை பெற்றிருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். பிள்ளையை பெற்றால் மட்டும் போதாது, அதை சரியாக உருவாக்க கர்த்தர் உங்களே எதிர்பார்க்கிறார். அதனால தான் நீதிமொழிகள்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு, பிள்ளையை பிரம்பினால் அடிக்கிறதுனால அவன் என்ன செய்ய மாட்டானா, சாகான். பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் இந்த சத்தியங்களெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மூடப்பட்டு இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சுதந்திரவாளி தன் பிள்ளையை கண்ணியமாக வளர்க்க வேண்டும், பிள்ளையை கருத்தாய் வளர்க்க வேண்டும். இந்த ஆபிரகாம் பிள்ளையை உருவாக்கிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறான். நான் அதை யோசித்து பார்க்குறேன். ஒரு நாள், ஒரு சமயம், கடந்த வாரத்தில் ஒரு இடத்துல நான் காத்திருந்தேன். ஒரு நபரை அழைத்து வர வேண்டும் என்பதற்காக காத்திருந்த நேரத்தில் நான் எதிர்பார்த்ததுனா சரியான ஒரு மத்தியான நேரம், 4 மணி 3 மணி நேரம். என்ன பண்ணலாம், காருக்குள்ளே அமர்ந்திருக்கிறேன். சீட்டை இழுத்துட்டு நல்லா தூங்கணும் தான் என்னுடைய பிளான். தூங்கணுன்னு தான் இருந்தேன். ஆனால் தூக்கம் வரலை. ஆண்டவரே, என்ன செய்யணும், எனக்கு சில காரியம் எனக்கு வெளிப்பட்டு ஆக வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் இந்த தாட்டை எனக்கு கொடுத்தார். அவர் எந்நேரமும் பேசுகிறவர். இந்த வார்த்தைகள் எனக்கு விடிய காலையில் வரல, நடு ராத்திரியில் வரல, இருள் மங்குற நேரம் வரல, நல்ல சூரிய பொழுது நேரத்தில் கர்த்தர் பேசின வார்த்தையை உங்கள் முன்பாக வைக்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய தேவன் ஆவலோடு இருக்கிற இருதயத்துக்கு மன்னாவை கொடுத்து ஆற்றி தேற்றி அரவணைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் கைவிடுகிறவர் அல்ல, அவர் மாறாதவர். நான் தான் சொன்னேன், 24 மணி நேரமும் அவளோடு இருக்கிற இருதயத்துக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி தேனிலும் தெளித்தேனுமாய் இருக்கிற இந்த மதுரத்தை அவர் உட்கொள்ள உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்வீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே பிள்ளையை உருவாக்கிய ஒரு நல்ல தகப்பன். யோசித்து பாருங்கள், ஒரு வாலிப பிள்ளை, அவனை தனித்து இப்போ கொண்டு போயிருக்கிறான். இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் பலியிட சொல்லிட்டாரு. தனக்கு 2 வேலைக்காரனை கூட்டிகிட்டு போகிறான். யாருக்கிட்ட என்ன செய்யலை, எந்த வினமும் பண்ணலை. போய் வேலைக்காரில் சொல்கிறான், நீங்கள் இங்கே இருங்க, நானும் என் பிள்ளையாண்டானும் குறிப்பிட்ட அந்த மலையில் மேல் ஏறி பலியிட்டு விட்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். பலியிட போகிறது யார? ஆனால் என்ன வார்த்தை வருகிறது? திரும்பி வருவோம். இதுதான் விசுவாசம் நிறைந்த வார்த்தை. ஒவ்வொரு சொல்லிலும் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறவர். அவர் மறக்கிறவர் அல்ல. ஒரு சொல்லிலேயே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆனால் போகும்போது பிள்ளையாண்டான் கேட்குறான், அப்பா விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, ஆடு எங்கே? கீழே உள்ள வசனம் அதுதான் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 8, 9 பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அவன் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டையின் மேல், இந்த காலத்து பிள்ளை இருக்குமா? எங்கள் ஜோனத்தானே வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முடியவே முடியாது. இப்போ உள்ள பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோர்களுக்கு ஒரு தனி கிருபை தேவை. ஏன்னா இன்றைக்கி காலையில் கார் ஓட்டிகிட்டு வரேன், என் மனைவி சொல்கிறாங்க, அப்போ அவன் கார் ஓட்டுறதை ரொம்ப கவனிக்கிறான், பேசாமல் எடுத்து ஓட்டிடுவான் போல் தெரியுதுன்னு. எப்படி திருப்புறேன், எப்படி ட்ரைவ் பண்ணுறேன், எங்கே ஹாரன் அடிக்கிறேன் என்கிறதுல அவனுடைய முழு கவனமாக இருக்குது. அவனுக்கு சாவி போடுற இடம் தெரியும், அவனுக்கு ஏசி போட தெரியும், பாட்டு போட தெரியும். எல்லாம் இந்த வயதில் 1.5 வயசுலேயே. அப்போ அன்னைக்கு 13 வயசு ஈசாக்கு என்ன செய்கிறான், கேட்குறான்.
ஆபிரகாம் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று ஒரு வார்த்தை வரும் பாருங்க, அதில் வசனத்தில் இருக்கா? என்ன சொல்கிறான்? அப்பொழுது ஈசாக்கன் தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு, என் மகனே இதோ இருக்கிறேன் நான். அப்பொழுது இதோ நெருப்பு கட்டை இருக்கிறது, தகனமளிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அப்புறம் அவர் சொல்கிறாரு, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை ஆட்டுக்குட்டியை என்ன செய்வாரு? ஆட்டுக்குட்டியை பார்க்கிற வேற அவர் வேலை. நான் ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன், முதல் சொன்னேன், சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன். ஆட்டுக்குட்டியை பார்க்குற வேலை அவர் வேலை, நான் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறேன். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நீங்கள் எதிலெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். இங்கே ஈசாக்கை கொண்டு போகிறான், அங்கே விறகு அடுக்கிட்டான், விறகு மேலே பையனை கையும் காலும் கட்டிட்டான், விறகு மேலே அடுக்கிட்டான். அந்த பிள்ளை எப்படி இருக்குது? அமைதலாக இருக்கிறது. ஆகவே தான் ஈசாக்குக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பெரிய இணைப்பை உண்டாக்குவார்கள். காரணம், இயேசு அவர் வாய் திறவாத ஒரு ஆட்டை போல் இருந்தார். இந்த ஈசாக்குக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்வாங்கன்னா, இணைக்கப்பட்ட ஒரு இணைப்பை வெளிப்படுத்துகிறது வேத புஸ்தகம். ஆகவே இதுக்கு என்ன காரணம் என்றால், தகப்பனுடைய நல்ல உருக்கமாகிய நல்ல உருவாக்கிய ஒரு தகப்பனாக காணப்படுகிறார். பிள்ளையை உருவாக்குறதுல ஆபிரகாம் விசேஷித்த தன்மையுடைய ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆகவே தான் அவன் சுதந்திரவாளியாக தேவனுக்கு காணப்படுகிறான். அவனுடைய பிள்ளைகளும் சுதந்திரவாளிகளாக காணப்படுகிறார்கள். 10வது வசனத்தில், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அங்கிருந்து வருகிறது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டு மேல் உன் கையை போடாது, நீ கீழ்ப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே பிள்ளையை உருவாக்குற ஒரு நல்ல தகப்பனாக ஆபிரகாம் காணப்படுகிறார். அடுத்தபடியாக ஆதியாகமம் 23:16 வசனத்தை வாசிப்போமானால், அப்பொழுது ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே இந்த சம்பவம். இப்போ சாராள் மரித்து விட்டார்கள். சாராள் மரித்தோடனே இவங்க போயிருக்கிற அந்த தேசத்தில் இப்போ அடக்கம் பண்ணணும். இப்போ அந்த பகுதியில் இவன் ஒரு ரிச்சாக தான் இருக்கிறான். ஏன்னா திரளான ஆடு, திரளான மாடுகள், ஒட்டகங்கள், வேலையாட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இது அந்த நாட்களில் ஒரு மனிதனை கணிப்பது எதுனா, அவனுக்கு இருக்கிறதான மிருக ஜீவனை வைத்து தான் என்ன செய்வார்கள், கணிப்பார்கள். அவனுக்கு எவ்வளோ ஆடு இருக்குது, எவ்வளோ மாடு இருக்குது, எவ்வளோ ஒட்டகங்கள் இருக்கிறது, எவ்வளோ வேலையாட்கள் இருக்கிறார் என்பது கணிக்கக்கூடியதான ஒரு அடையாளம். இன்றைக்கு நமக்கு பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் இருக்குது, எத்தனை ஏக்கர் இடம் இருக்கிறத வச்சு மனிதனை கணிக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலங்களில் இந்த செல்வங்களை வைத்து தான் மனிதனுக்கு செல்வாக்கை நிர்ணயிக்கிறதான ஒரு காரியமாக இருந்தது. அப்போ இப்படி நிர்ணயிக்கும் போதும் சாராள் மரித்த பிற்பாடு அந்த பட்டணத்தில் அவன் என்ன செய்கிறான்னா, எனக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்குறான். இடம் வேணும்னு கேட்கும்போது இவனுடைய செல்வாக்கையும் அந்தஸ்தையும் பார்த்து, ஐயா எங்ககிட்ட இருக்கிற இடத்த நீங்கள் இலவசமாக வைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன சொல்கிறான், இலவசத்தை விரும்பாத மனிதன், கிரயம் செலுத்தி சந்ததிக்கு கல்லறையை வாங்கின ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஒரு அலையில சொல்லலாமா? இன்றைக்கி நமக்கு இலவசன என்ன இருதுன்னா, நம்முடைய அந்தஸ்து மறந்து போகுது, நம்முடைய மேன்மை மறந்து போகுது. நேற்று என்ன வீட்டுக்கு ஒரு சில அதிகாரிகள் வந்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு வந்தாங்களோ தெரியல, கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்கினவங்க இருக்கீங்க, வாங்காதவங்களுக்கு உங்களை தேடி வரும். அப்போ அவங்க 2-3 காரியங்களை அடுக்கி சொன்னாங்க. 1000 ரூபா நீங்கள் மாதம் வாங்கினாலும் எழுதி கொடுத்தா அவங்களுக்கு கிடைக்கும்னாங்க. என்ன சொன்னாங்க? 1000 ரூபா முதலமைச்சர் கொடுக்கறத. அப்போ நான் சொன்னேன், நான் மனசில் நினச்சேன், நான் வெளியே சொல்லலை அவங்ககிட்ட, இதை போய் நான் வாங்கினேன்னா நான் ஒரு மனிதனே அல்ல. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டேன். அப்படியாங்க, அவர் 17-18 அம்சங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், எலெக்ஷன் வரப்போகுது, ஓட்டு போடுங்கன்னு சொல்லாமல் சொல்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்தாங்க. சரி, அப்போ கேட்டுக்கிட்டேன்,
கேட்டுட்டு அப்போ பாருங்கள், இலவசத்தை விரும்பாத ஒரு ஆபிரகாம். ஒரு அலையில சொல்லுங்க, என்னத்தை விரும்பலை? என்னத்தை விரும்பலை? நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நீங்கள் சுதந்திரவாளி என்பதை மறந்துடக்கூடாது. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய ஸ்டாண்டர்டை என்றைக்குமே குறைத்து விடவே கூடாது. அப்படி நீங்கள் வாழ்ந்து பழகணும். இவன் சொல்கிறான், நீ இலவசமாக வாங்கிக்க, உனக்கு இலவசமாக நான் தர்றேன், உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லும்போது அங்கே அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, என்ன போட்டிருக்குது, 17-18 வாசிக்கும்போது, அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாருக்கும் அறிய ஆபிரகாம் சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. 17 இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதில் உள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கிய அத்தனையும். அப்போ பாருங்க, இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் பத்திரம் எழுதுகிற மாதிரி வெறும் குகை மாத்திரம் இல்லை, இத்தனை ஏக்கர் இடம், அதில் இருக்கிற மரங்கள், அதில் இருக்கிற குகை அனைத்தும் யாருக்குள்ளதான்? ஆபிரகாமுக்கு சொந்தமாய் மாறுது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லலாமா? நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன். போன வாரம் ஒரு சகோதரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த சகோதரி சொன்னாங்க, என்ன தெரியுமா பாஸ்டர், நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இன்றைக்கி அடக்கம் பண்ண எவ்வளோ காசு ஆகுது. போன வாரம் ஒரு கல்லறை அடக்கம் 9,000 ரூபா ஆச்சு. நான் சொன்னேன் 10,000 ரூபா ஆகும் அப்படின்னு, 9,000 ரூபா ஆச்சு. சரியா? அப்போ நீங்கள் சொல்லி என்ன பண்ணணும், எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. நம்முடைய ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொந்தமாக கல்லறையை வாங்கி, சொந்தமாக பணம் கொடுத்து வாங்கி, அந்த கல்லறையில் தான் தன்னுடைய மனைவி சாரால் அடக்கம் பண்ணியிருக்கார். அவங்க சந்ததியெல்லாம் அதில் அடக்கம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்ன செய்தாராம், ஆபிரகாமுக்கு சுதந்திரமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு நாம் சொந்தமாக கல்லறை தோட்டம் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி யாராவது இறந்துட்டாங்கன்னா சில ஊழியக்காரங்களாம் படுற அவஸ்தை இருக்குது பாருங்கள். அப்போ போய் நிற்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன் நிற்பாங்க, தாசில்தார்கிட்ட போய் நிற்பாங்க, எங்கள் சபையில் ஒரு டெத் ஆயிடுச்சு, எங்கே அடக்கம் பண்ணன்னு தெரியலன்னு. ஆண்டவர் அதெல்லாம் முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்கிறாரு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களே தெரியல. சிலருக்கு என்ன செத்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. செத்தா நீங்கள் கண்ண முடியிருவிய, இருக்கிறவைய பாடு தானே பெரிய பாடு. என்ன நினைக்கிறீங்க? அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும், ஒரு பிக்சர் இருக்குது போட நினச்ச நேரம் இல்லை. நான் கடந்த சில மாதங்களுக்குமாக மலேசியா தேசத்துக்கு போனேன். அவங்க இருந்த நாட்கள்லாம் எனக்கு ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டு நாள் மட்டும் ஒன்றும் இல்லை. சரி, நானும் ரைட் பேக் பண்ணணும், நம்ம கிளம்பணும்னு நினச்சேன். அங்கே இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரம்மா, இன்றைக்கி நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னாங்க. சரி ரைட்டு, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்கிறதான அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனார்கள். நம்ம 1 சென்ட் 2 சென்ட் ஒரு 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கருக்கு நாம் கடந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் இருக்கும் அந்த கல்லறை தோட்டம். அதில் பல பிரிவுள்ள மக்களுக்கு, முகமதியருக்கு, இந்துக்களுக்கு, தமிழர்களுக்கு என்று பிரிவினை, எல்லாம் மாளிகை மாதிரி கட்டி வச்சுருக்கு. நான் போடணும்னு நினைக்கிறேன். தம்பி ஞாபகம் கொஞ்சம் கேட்டு வாங்குங்க, அடுத்த வாரத்துலேயே அது போட்டு காமிப்போம். என்ன அவ்வளோ பளிங்கில் கட்டி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு கல்லறை அந்த இடமும் அவன் இருக்கும்போதே வாங்கி அதில் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. எனக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நாமளும் முன்கூட்டியே என்ன செஞ்சுருக்கணும். ஆமாம், அப்போ யோசிக்க வேண்டியதில்லை. அந்த என் தலைக்கு மேலே ஒரு 4 ஃபேன் இருக்குது பாருங்கள். இந்த ஃபேன் பேசிக்கிட்டே இருக்குது என்கிட்ட. என்ன பேசுன்னா, ஒரு தாயார் இருந்தாங்க. அந்த தாயார் மரித்து விட்டார்கள். மரிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட எல்லாமே கொடுத்து வச்சு விட்டாங்க. பாஸ்டர், நான் இறந்தால் எனக்கு அடக்கம் பண்ணிடணும், நாங்கள் எவ்வளவு அப்படின்னு அந்த நாட்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சுட்டாங்க. கொடுத்து வச்சுட்டு அப்புறம் எனக்கு ஞாபகார்த்தமாக அன்றைக்கி ப்ரேயர் மீட்டிங் வச்சிருந்தோம், அதுக்கும் சாப்பாடும் வாங்கி கொடுத்துடணும். ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது என்னென்னா, எல்லாம் செஞ்சு அப்போ 1000 ரூபா எனக்கு மிச்சம். 1000 ரூபா 2000 ரூபா மிச்சம். 2000 ரூபா மிச்சம். அப்போ அது சம்மந்தப்பட்டவள்கிட்ட போயிட்டு நான் அந்த பணத்தை கொடுக்கும்போது, ஐயோ எங்களுக்கு வேண்டாம், அது பாட்டியாச்சு நீங்களாச்சுன்ட்டாங்க. சரி என்னடா பண்ணுறது, 2000 ரூபா வச்சுட்டு அப்படின்னு யோசிச்சுட்டா, அப்போ ஒரு ஃபேன் விலை 500 ரூபா. நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. சரி 4 ஃபேன் என்ன பண்ணிடுவோம், ஒரே சீரியலாக வாங்கி போட்டோன்னு சொல்லி இன்றைக்கும் அந்த பாட்டி ஞாபகார்த்தமாக அந்த ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. யோசித்து பாருங்கள், ஒரு வயதான தாயார்
தன்னுடைய அந்திய காலம் வரும்போது முன் எச்சரிக்கையாக முன்கூட்டியே தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை ஆயத்தப்படுத்தின அப்படிப்பட்ட அறிவுள்ள பாட்டிக்காக நான் இன்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ நம்மளும் கொஞ்சம் முழிச்சு இருக்கணுங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வந்த காரியம். நீங்கள் முழிக்காமல் இருந்தீங்கன்னா நான் முழிக்க வேண்டியதாயிரும். புரியுதா உங்களுக்கு? சிரிக்கிறவங்களுக்கு தெரியும், சிரிக்காதவங்க என்னமோ சொல்கிறாரு, ஏதோ ஒரு கதை சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம எப்போவும் ஆயத்தமாக இருப்பது நல்லது, அது நமக்கு ஆசீர்வாதம். இங்கே ஆபிரகாம் தன் சாராளுடைய மரணத்தின் போது முன்கூட்டியே அதை என்ன செய்கிறான்? இலவசத்தை விரும்பாமல் அவன் கிரயம் செலுத்தி சந்ததிகளுக்கு கல்லறையை வாங்கி வைத்த ஒரு மனிதன். அடுத்தது பாருங்க, 12வது காரியம் 24ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில் என்ன செய்தாராம்? ஒரு சுதந்திரவாளியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது தான் முக்கியமான காரியம். அதில் எந்த சந்தேகமே இல்லை. நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்கள், ஆசீர்வதிப்பது தான் அவருடைய விருப்பம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது. இங்கே 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தன் வேலைக்காரனையும் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தான். அவன் என்ன செய்தான்? அவளை கனப்படுத்தி வச்சிருந்தான். தான் கூட்ட அவங்க கைக்கு வர்றவங்க, நான் ஆரம்ப நாட்களில் உலக பணியை செய்யும்போது என் கரத்துக்கு கீழே 3-4 பேர் வேலையாட்கள் இருப்பாங்க. அப்போ என்ன செஞ்சிருவேன்னா ஒரு கண்டிப்பு கொடுப்பேன். ஏன்னா நம்ம சம்பளம் கொடுக்குறோம், அவனை நம்ம சொல்லுக்கு கீழ்ப்படியை வச்சுருக்கிறோம், அவனை கனம் பண்ணுறோம், ஆனர் பண்ணுறோம், அவனை நேசிக்கிறோம். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா டிவி இல்லாத காரியம், செல்ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, சினிமா ஒன்று தான் என்ன செய்யணும் போய் பார்க்குற காலம். அப்போ இந்த வேலையாட்களுக்கு லீவ் கொடுத்தா அவன் எங்கே இருப்பான்னா அடுத்த நிமிஷம் சினிமா கொட்டையில் இருப்பான். காலையில் ஒருத்தன் போனான்னா 4 ஷோ பார்த்துட்டு ராத்திரி வருவான். ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அவன் காசில் அவன் பார்க்குறான். ஆனாலும் எனக்கு ஆத்துமா முக்கியம். அப்போ நான் சொல்லுவேன், தம்பி நீ எத்தனை படமும் பாரு, நான் உன்னைய தட்ட முடியாது. ஏன்னா நீ அவன் ஒரு இந்த சினிமாவில் காலையில் ஷோ, அப்புறம் அடுத்த ஷோ, அப்புறம் அடுத்தது, அப்புறம் ராத்திரியும் பார்த்துட்டு 1 மணிக்கு வந்து கதை தட்டுவான். நான் திறக்க தான் செய்யணும், ஏன்னா அவன் வேலைக்கு ஆள் தேவை. நல்ல வேலைக்காரன், ஆனால் சினிமா பைத்தியம் பிடிச்சவனாக இருப்பான். அவனை வேறு ஒன்றும் என்ன செய்ய முடியாது. அவன் மற்றவன்லாம் வேலையில் நல்லா கண்ணும் கருத்துமாக இருக்கிறவன் தான். அப்போ இவனை மேலே ஆத்தும பாரம் கொண்டு என்ன பண்ணிடுவேன், தம்பி நான் போகிற சர்ச்சுக்கு நீ கண்டிப்பாக வந்து ஆகணுன்றுவேன். தலையை சொறிவானுங்க, ஆனாலும் வந்துடுவானுங்க. அதில் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறத பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், 4 ஷோ பார்த்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். சினிமா பைத்தியத்திலேருந்து விடுதலை ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அவனுக்கு நல்ல கிறிஸ்தவ பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இன்றைக்கி அவன் சொந்தமாக கடை வச்சு இன்றைக்கி ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக கணவன் மனைவி பிள்ளைகளோடு அவன் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்துவை ஆராதிக்கிறவனாக கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இன்றைக்கு அநேக சகோதரர்கள் இருக்கிறதை குறித்து நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் தன் வேலைக்காரரையும் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்த ஒரு ஆபிரகாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அத்தனை பேரும் சுதந்திரவாளிகள். ஒரு சுதந்திரவாளி தான் இன்னொரு சுதந்திரவாளியை உருவாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுதந்திரவாளி அல்லாதவன் இந்த சுதந்திரத்தை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கவே மாட்டான். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சுதந்திரவாளியாக இருப்பீர்களானால் அறியாதவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அவர்களையும் இயேசுவுக்கு சுதந்திரவாளிகளாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. 13வது காரியம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம்
18ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். போதும். இங்க பார்க்கிறோம், முதிர் வயதிலும் தன் துணையை நேசித்த ஒரு புருஷன். என்ன வயதில்? முதிர் வயதில். இதில் நான் இப்போ கணக்கெடுத்தேன்னா நான் ஃபெயிலியர் ஆயிடுவேன். எத்தனை பேருக்கு கிறிஸ்தவ முறைப்படி வாக்குறுதி கொடுத்து திருமணம் பண்ணினீங்கன்னா அது ரொம்ப கடினமானதான். நான் எதிர்பார்க்கிறது முழுமையும் இருக்காது, ஆனால் உங்கள் சந்ததிகள் அதுக்கு கட்டுப்படுவார்கள்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் முதிர் வயதிலும் தன் துணையை நேசித்த ஒரு புருஷன். அப்போ கிறிஸ்தவ முறைமையின்படி நடந்த திருமணங்களுக்கு தெரியும் என்ன சொல்வார்கள்? வாக்குறுதி கொடுப்பார்கள். கணவன் வாக்குறுதி கொடுக்க வேண்டும், மனைவி வாக்குறுதி கொடுக்க வேண்டும், அதை சபை காதார கேட்க வேண்டும், நடத்துகிற போதகர் அதை உற்று கவனிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அதை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தன்மையானது ஒரு நாளும் மறையக்கூடாது, விலகவே கூடாது. ஆபிரகாம் கிறிஸ்தவ முறைப்படி அவரும் கல்யாணம் பண்ணலை, ஆனால் ஆண்டவர் அறிஞ்ச பிற்பாடு முழுமையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். தன் பிள்ளைகளை அவனமாய் ஈசாக்குக்கு ஆண்டவர் தம்முடைய சித்தப்படி நடத்தினார். ஆனால் முதிர் வயதிலும் தன் துணையை, தன் மனைவியை நேசித்த ஒரு புருஷனாய் காணப்படுகிறான். அதை தான் நான் சொல்லுவேன். 18:10 சொல்லப்பட்டிருக்கிறது, சாரால் அவனுக்கு பின்புறம் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இது என்ன காரியம்? 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது. இந்த முதிர் வயதிலும் அவர்கள் கணவன் மனைவியாக, மனைவியை நேசிக்கிற ஒரு கணவனாக, நேசிக்கிற ஒரு புருஷனாக இவர்கள் காணப்பட்டது இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆகவே நாம் இதில் கவனமாக இருக்கணும். முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குறுதியை மறந்து விடவே கூடாது. வாக்கு தத்துவம் உள்ளவர், வாக்கு மாறாதவர். ஆக அடுத்தது ஆதியாகமம் 14:20 ஆபிரகாம் செய்த அடுத்த பிரதான காரியம் என்ன? ஆதியாகமம் 14:20 உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார், உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் செய்த காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லிட்டு வரேன். முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. ரெண்டாவது, நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்த போதும் விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏது இல்லை, ஆனால் விசுவாசித்தான். கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்தவனாய் காணப்படுகிறான். ஈசாக்க பலியிட போகும்போது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். நாலாவது, ஆசீர்வாதத்தின் உண்மையின் ரகசியம் அவன் தேவனோடு பேசுகிறவனாய் காணப்பட்டான். தேவன் அவனிடத்திலே வந்து அமர்ந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பேசி முடித்த பிற்பாடு அவர் எழுந்து சென்றார் என்று வாசிக்கிறோம். ஐந்தாவது, யுத்த புருஷர்களை ஆயத்தப்படுத்தியிருந்தான், யுத்தம் செய்தான். இன்றைக்கு ஆவிக்குரிய யுத்தங்களை செய்ய நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தில் நாம் நடத்தி பிசாசை மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தந்தருளுவராக. ஆறாவது காரியம், பரிந்து பேசுகிற அனுபவம் இருந்தது. இன்றைக்கு நாம் பரிந்து பேசுகிற அனுபவம் உடையவரா. ஜெபத்தில் தான் பரிந்து பேச முடியும். ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க, எப்படியாவது கொடுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி பரிந்து பேசுகிற அனுபவம். ஏழாவது, தேவனுடைய உறவு ஆபிரகாமுக்கு பூரணமாக இருந்தது. ஜெபம்தான் தேவனோடு நாம் செய்கிற ஒரு பெரிய உறவு. எட்டாவது, பலிபீடம் கட்டி ஆலயம் கட்டுதலுக்கு அவன் முன்மாதிரியான ஒரு அடையாளமாய் காணப்படுகிறான். ஒன்பதாவது, பகிர்ந்து கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றான். என்ன செய்தானா? பகிர்ந்து கொடுத்தான், வஞ்சனை இல்லாமல் கொடுத்தான். அதில் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான். பிள்ளையை உருவாக்குறதுல ஒரு நல்ல தகப்பனாக காணப்பட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நன்கு உருவாக்குவதில் நீங்கள் என்ன செய்யணும்? அதிக கவனம் செலுத்தணும். நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், அதுதான் முக்கியம்.
11வது, இலவசத்தை விரும்பாத மனிதன் கிரயம் செலுத்தி சந்ததிகளுக்கு என்ன செய்தான்? கல்லறையை வாங்கி வைத்தான். 12வது, தன் வேலைக்காரரையும் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தான். அவர்களை கனப்படுத்தி அவன் என்ன செய்தான்? செயல்பட்டான். முதிர் வயதிலும் தன் துணையை நேசிக்கிற ஒரு புருஷனாக காணப்பட்டான். 14வது, மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் செலுத்தினான். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம், அவன் கையில் கிடைச்சதில் எல்லாத்துலேயும் அங்கே அப்படி தான் போடும், யுத்தத்துக்கு போகிறான். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 20வது வசனம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனசில் என்ன பதிவாக இருக்கிறது. ஏதோ ஒன்று கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அவருடைய எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிதலுக்கு அடையாளம் என்னென்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் கர்த்தர் கொடுப்பது நமக்கு சுதந்திர வாளியினுடைய அது சிறந்த ஆசீர்வாதத்தில் ஒன்று. அதில் நம்ம கவனம் செலுத்தணும். நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன். இப்போ நிறைய திருமணங்களை நான் செய்து வைத்திருக்கிறனால நான் சொல்ல முடியும். அதாவது கணவன் மனைவி நியமிக்கப்பட்டு திருமணங்கள் ஆயிரும். ஆனால் 100% கணவன் ஜெபத்தில் இருக்கிறாரு, பைபிள் வாசிப்பார், ஜெபம் பண்ணுவார், ஆலயத்துக்கு நேரத்துக்கு போவார், எல்லா காரியத்திலும் பர்ஃபெக்டாக இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியறதில்ல. நல்லா இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஆனால் அநேக நேரங்களில் பெண்கள் எப்படி இருப்பார்கள்னா, நல்லா ஜெபிப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, ஆலயத்துக்கு நேரத்துக்கு போகிறதுக்கு அவங்க ஊக்குவிப்பாங்க, ஆலய காரியங்களில் நல்ல திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த பூவோடு சேர்ந்த இந்த நார் என்ன செய்யணும்னா, மனம் வீச ஆரம்பிக்கணும். சில நேரம் இப்படியும் இருக்குது, சிலது அப்படியும் இருக்குது. இது இழுத்துட்டு போவோம், சில இல்லை இது இழுத்துட்டு போவோம். ஆனால் 90% நாம் பார்த்தது என்னென்னா, மனைவி என்ன செய்யணும்னா, நேரத்துக்கு கூட்டிகிட்டு வர்றது, ஜெபிக்கிறது, பிள்ளைகளை வளர்க்கிறது, ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாக நாட்டம் எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா நமக்கு வர்ற காணிக்க 10,000 மாதம் நமக்கு சம்பளமாக, சரி கடவுளுக்கு கொடுக்கறத முதல்ல கொடுத்துடணும் அப்படிங்கிறத கணவனுக்கு முதல்ல பழக்கிறது யாருன்னா ஒரு மனைவியாக இருப்பாங்க. இவங்க அந்த வளர்ப்பில் வளர்க்கப்பட்டிருக்கணும். இவங்க தாய் தாப்பா அதில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க போகிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சரியாக செய்வாங்க. ஆண்கள் எப்பவும் கொஞ்சம் வரன்றதில் இருப்பாங்க. என்னென்னா பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இது அடுத்த வாரம்லாம் கொடுக்கறதுக்கு அல்ல, இது கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் 35 ஆண்டுகள் இந்த ஊழிய பிரயாணத்தில் கர்த்தருக்கு கொடுப்பதில் நாங்கள் அந்த நாட்களில் இருந்தேன். கடவுள் எனக்கு கொடுத்த துணையானது என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்கு மளிகை ஜாமான் இருக்கோ இல்லையோப்பா, முதல்ல கர்த்தருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது இன்றைக்கும் மறக்காது பாருங்கள். இத்தனைக்கு நானும் ப்ராக்டிக்கலான ஆள் தான், இது எனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுவோம், அப்பொழுது இவையெல்லாம் நமக்கு கூட என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் என்று சொல்லுவார்கள். எனக்கு சொல்லித்தரணுங்கிறது இல்லை, நான் சொல்வதை காட்டி நான் சரியாக நடக்க விரும்புகிறவன். ஆனால் வந்தவங்களும் எப்படி இருந்தாங்கன்னா அதில் உண்மையாக இருந்தார்கள். இன்றைக்கி அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் இது நல்ல காரியங்களை கற்றுக்கிடலை, எங்கள் அப்பா அதில் உண்மையாக இருக்கலை. அந்திய காலங்கள் அவளுக்கு மிகவும் வேதனை உள்ள காலங்களாய் மாறினது என்று இன்றைக்கும் அவர்கள் சாட்சியாய் சொல்வார்கள். காரணம், ஒரு மனுஷன் கர்த்தருக்கு உண்மையாக இல்லைன்னா அவன் அந்திய காலங்களில் கர்த்தர் என்ன செஞ்சிருவார்னா கையை வச்சிருவார். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற மனுஷனுடைய அந்திய காலங்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆசீர்வாதமாய் காணப்படும். ஏனென்றால் கர்த்தருக்கு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை என்ன செய்வானாம், பெறுவானாம். அப்போ இந்த வாழ்க்கையினுடைய காரியங்களில் 2 பேருமே அக்கறை கொள்ள வேண்டும். இதில் முன்மாதிரியான யார் மனுஷனா, ஆபிரகாம் தான். புதிய ஏற்பாட்டை நான் இப்போ கம்பேர் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் நேரம் நமக்கு பத்தலை. இந்த 15 காரியத்திலையும் 15 புதிய ஏற்பாட்டு ஆட்களை வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு நாள் கர்த்தர் பேச சொன்னார்னா நான் அதை பேசுவேன்.
இதுக்கு ஈக்குவலாக ஆபிரகாமை மையமாய் வைத்து மத்தேயு மார்க்கிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற அதுக்கு ஈக்குவலான நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு பேச நேரம் பத்தாது. ஆனால் அங்கேயும் ஆபிரகாமை தான் முன்குறிச்சிருக்கிறாங்க. ஆபிரகாம் என்ன செய்தான்? தசம பாகம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இது மிக அவசியமான காரியம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முதல்ல என் கையில் வாங்கின காணிக்கை எவ்வளோன்னா 50 பைசா தான். ஒரு தாயார் முழு நேரம் நான் ஊழியத்துக்கு வந்து அந்த வீடு சந்திக்கும் போது எனக்கு கொடுத்த காணிக்கை 50 பைசா. நான் அதை வேண்டான்னு சொல்லலை, வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து அழுதேன் பல மணி நேரம். ஏன்னா நன்றாக உழைத்தவன், சம்பாதித்தவன், பணத்தை பார்த்தவன், செல்வாக்காக இருந்தவன். ஆனால் கடவுள் கொடுத்த முதல் காணிக்கை 50 பைசா. என் கண்கள் குளமாய் மாறினது, என் இருதயம் உடைந்தது. ஆனால் தேவ சமூகத்திலே நான் வைத்து ஜெபித்தேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் டைரியெல்லாம் தூக்கிட்டு வரணும்னு நினச்சேன். 35 வருஷமும் என்கிட்ட டைரி இருக்குது, ஆடிட்டிங் இருக்குது, கணக்கு இருக்கிறது, அரசாங்கத்துக்கு நம்ம பதிவு செய்யப்பட்டோர்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. ஆகவே வேதம் அதுதான் நமக்கு சொல்லுது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு நீ செலுத்துன்னு சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் ஆண்டுடைய வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லி தருகிற காரியம் என்னவென்றால், இந்த ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன சொல்லப்படுகிறது? இவனுக்கு உண்மையான உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் என்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும். ஆடுல வருதா, கோழியில் வருதா, நீங்கள் வளர்க்குற மிருகச்சீவனில் வருதா, நீங்கள் வளர்க்குறதான ஆசீர்வாதங்களில் வருதா, பயிர் பச்சைகளில் வருதா, உங்களுக்கு வர வேண்டியதில் வருதா, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது கர்த்தர் அதை பன்மடங்காக நமக்கு பெருக செய்வார். எதிரிகளுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க. ஆகவே தான் இந்த 28 22 வாசிங்க. 28 22 இது அவனுடைய சந்ததியில் வந்ததான பிள்ளைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். 28 22 ஆதியாகமம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இது ஈசாக் அல்ல, யாக்கோபு. யாக்கோபு சொல்லுகிறான், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். எல்லாவற்றிலும். இவன் பேசும்போது இவன் சாப்பாட்டு கூட வழி இல்லை. தகப்பன் வீட்டிலிருந்து சகோதரனுக்கு பயந்து லாபான் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். கேட்ட உடனே பாருங்க, அந்த தகப்பனுடைய சாராம்சம் பிள்ளைகளின் பிள்ளைகள் வரைக்கும் வருது. பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வந்த மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு அவன் பொருத்தனை பண்ணி கொண்ட காரியம் என்னன்னா, எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு நான் என்ன செய்வேன்? தசம பாகத்தை நான் செலுத்துவேன் என்று அவன் பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று வாசிக்கிறோம். 28:13 என்ன சொல்லுது பாருங்களேன். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பாருங்க, ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. உன் சந்ததிக்கு நான் தருவேன், உனக்கும் தருவேன், உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ வாக்கு பெற்றதான யாக்கோபு என்ன செய்கிறான்? தன் பொருத்தனை எடுக்கிறான். உமக்கு எல்லாவற்றிலும் தசமாக கொடுப்பேன். நீங்கள் அப்படி பரிச்சித்து பாருங்களேன். உங்கள் நிலைமை, உங்களுடைய கிரெடிட் ஒரு நாளும் குறையாது. உங்களை எதிரி குறைக்க நினச்சா கூட அவன் இல்லாமல் போயிடுவான். கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். என் கூட ஊழியத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிறாங்க, தெரியும் எனக்கு. ஆனால் அவங்க நிலைமைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அவங்க கொஞ்சம் கூட என்ன செய்யலை, அந்த இருந்த நிலைமையிலேருந்து கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் இல்லை. ஒரு பைக் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா முடியாது, அடுத்த லெவல் போயிருக்காங்களான்னு முடியாது. நான் கேட்பேன், ஆண்டவரே அவங்க என் கூட தானே வந்தாங்க, நானும் அவனும் ஒரே நேரம் தானே பயணமிட்டோம் என்று சொல்லும்போது ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்ல, அவன் உண்மை இல்லை, நான் என்ன பண்ண முடியும், அவன் விட்டுரு அப்படின்றவார். உண்மையாக சொல்கிறேன்.
ஏன்னா கர்த்தரோடு பேசுகிற அந்த அனுபவத்தில் சில நேரம் சில காரியங்களெல்லாம் நான் பேசும்போது கேட்பேன், ஏன் ஆண்டவரே நீ அதை பேசாத, உன் வேலையை பாருன்றுவார். அவன் உண்மை இல்லை, அவனுக்கு கொடுக்க. நம்ம அன்னைக்கு சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் கர்த்தருக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டோம். பசி இருந்தது, பட்டினி இருந்தது, இல்லாமல் இருந்தது. ₹1.20. அப்போ இங்கேருந்து திருச்சி வரைக்கும் ஜங்ஷன் வரைக்கும் பஸ்ஸு போகும். அதுக்கு போகிறதுக்கு பிரயாணத்துக்கு காசு இருக்காது. ஆனாலும் விசுவாசத்தில் நடந்து சென்று நடந்தே வந்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் அவையெல்லாம் வைத்து தான் கனப்படுத்தியிருக்கார். சில விசுவாசிகளுக்கே என்னை கண்டா பொறாமையாக இருக்கும். என்னடா பாஸ்டருக்கு என்ன குறைச்சல்? நான் கடந்து வந்த பாதை உனக்கு தெரியாது. ஒரு பிடி அரிசி இல்லாமல் நாங்கள் பசியில் இருந்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் போஷிக்கிறதுக்கு கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். என்ன அப்போ இல்லாததை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ஏன்னா இன்றைக்கி திருச்சிக்கு போகணுன்னா நான் நடக்க ஆசைப்பட்றேன். அன்றைக்கி கூட நான் காரில் வந்தவங்ககிட்ட ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சோன்னு சொன்னேன், இந்த மனச்சொல்லேருந்து துறையூர் வரைக்கும் என்ன செய்யணும், ஒரு ப்ரேயர் வாக் பண்ணணும். நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது, நிறைய பிரச்சனை ஆகுது அப்படின்னு காட்வின்ட்ட சொன்னேன். பிரதர், நம்ம ஒரு நாள் இதுலேருந்து 33 கிலோமீட்டர் தான் மனச்சொல்லேருந்து நடந்து போய் ஜெபிச்சுட்டு வரணும். 2 பேராக ஜெபிச்சுட்டு போகணும். என் கூட யாரெல்லாம் ஜெபிக்க வரீங்களோ நீங்கள் வாங்க, ஒரு நாளை நியமித்து நம்ம ஜெபிக்க. நடக்க ஆசைப்பட்றேன். ஆனால் அன்னைக்கு நடந்து தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தது. அதை சந்தோஷமாக நடந்தோம். ஆண்டவர் இன்னைக்கு பல மடங்கு ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். நான் பெருமைக்கு சொல்லலை, மிகுந்த தாழ்மையோடு சொல்கிறேன். நீங்கள் உயர்த்தப்படணும்னா கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. இந்த ஆபிரகாமுடைய சந்ததிகளாய் நீங்கள் இருப்பீர்களானால் ஒரு நாளும் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். கடைசியாக ஆதியாகமம் 18:5 வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு நல்ல விசேஷித்த தன்மை என்னென்னா, ஆபிரகாம் 18:5 நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வாருங்கள், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காக அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள், அதற்கு நீங்கள் சொன்னபடி செய்ய வேண்டாம். பாருங்க, தம் வீட்டுக்கு வர்ற மனுஷனுக்கு உபசரிக்கிற ஒரு தலை சிறந்த சிறப்பு இருந்தது. உபசரிக்கிற தன்மை. நல்லா யோசித்து பாருங்க. சில பிள்ளைகள் வீட்டுக்கு போனால் நீங்கள் கட்டாயப்படுத்துவீங்க, எனக்கு தெரியும். ஆனால் அதான் ஒரு நம்ம தன்மை. அதுதான் தமிழர்களுடைய பண்பாட்டில் ஒன்று என்னென்னா உபசரிக்கிற தன்மை. உபசரிக்கும் போது சில நேரங்களில் ஆபிரகாம் தம் வீட்டுக்கு வந்ததான மனிதர்களை உபசரித்தான். பின்னாடி நம்ம வாசிக்கலாம், 6:7 வாசிங்கன்னா அவங்க யாருன்னு பார்த்தா அவர்கள் தேவதூதர்களாய் காணப்பட்டார்கள். மந்தையில் போயிட்டு கொழுமையானதை எடுத்துக்கொண்டு வந்து வேலைக்காட்ட கொடுக்குறான், சீக்கிரம் ரெடி பண்ணு. தன் மனைவிட்ட மாவை எடுத்து கொடுத்து நல்ல ரொட்டி சுடுன்னு சொல்கிறான். தன் வந்தவர்களை உபசரிக்கிறதுல ஒரு சுதந்திரவாளிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த தன்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தனக்கு இல்லைனாலும் என்ன செய்யணும், தானம் பண்ணக்கூடியதான ஒரு அபிப்பிராயம். ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் தான் செஞ்சு வச்சுருப்போம். ஆனால் யாராவது அந்த சாப்பிட்ற நேரம் வந்துட்டாங்கன்னா சந்தோஷமாக கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டோன்னு சொன்ன நாட்கள் உண்டு. அருமையானவர்களே, ஒரு நல்ல தாயானவள் என்ன செய்வன்னா, தான் வைத்த காய போட்டு தான் வயிற்றுக்கு சாப்பிடாம தன் பிள்ளைகளை வளர்க்கிற உத்தமமான தாய்மார்கள் அன்றைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு அவளுக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வருது. யோசித்து பாருங்க, தான் 10 மாதம் ஒரு குழந்தைய சுமந்து பெத்துட்டு விட்டுட்டு போகிறவளை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? யோசித்து பாருங்க. அது எவ்வளவு கடினமான ஒரு காரியம். ஏன் நீ 4 வீட்டில் ஒரு வேலை பார்த்து அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு உனக்கு யோக்கியதை இல்லை? எவ்வளோ வேதனையாக இருக்குது பாருங்க. அது சாமர்த்தியமான ஒரு கஷ்டம் இல்லை, அது எவ்வளோ ஒரு கடினமானது. தம் பிள்ளையின் மேலே மிருகம் கூட என்ன செய்ய மாட்டேங்குதுங்க. அன்றைக்கி ஒரு யானை தன் குட்டி இறந்து போச்சான், அதை விட்டு அது போகவே மாட்டேங்குது, அங்கனே நிற்குது அழுதுகிட்டு. மிருகங்க அது பிள்ளை மேலே அவ்வளோ ஒரு பாசத்தை வச்சிருக்குது. இங்கே பாருங்க, உபசரிப்பதில் ஒரு தலை சிறந்தவர்களாக மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், பசின்னு ஒரு மனுஷன் வரும்போது அவனுக்கு கொடுக்க, அப்பொழுது என்ன உண்டாகுமா, தேவதூதர்களையும் பணிவிடை செய்தாங்கன்னு அங்கே கீழே உள்ள வசனம் சொல்லுது. 18:7 வாசிப்போமானால், ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடுனா ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். பாருங்க, அவர்கள் அவனை நோக்கி மனைவி சாராள்னு. ஆமா, அப்போ ஒரு நல்ல குட் நியூஸ் அவங்களுக்கு வருது. தூதன்ட்ட இருந்து ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு, இவன் தூதனை உபசரிக்கிறான். ஆக
நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த சுதந்திரவாளிகள் உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்னைக்கு பார்த்தோம், எலிசா ஒரு வீட்டில் போய் தங்குறாரு. அந்த பெண்ணு சலக்கரணையோடு என்ன செய்தாலாம், தீர்க்கதரிசிக்கு உணவு கொடுக்கிறான். சலக்கரணையோடு கவனமாக. உங்கள் கையில் ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா அதை நல்லா செய்யுங்க. கடவுளுடைய 100கணக்கான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆக 15 காரியம் இது கர்த்தர் எனக்கு கொடுத்ததை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இது 15 காரியம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. நான் எடுத்தேன், ஆனால் நமக்கு நேரம் போதல்ல. நான் ஒரு நாள் ஆண்டவர் தந்தார்னா இதோடைய பின்தொடர நான் உங்களோடு பேசுவேன். ஆனால் இந்த வார்த்தைகளுக்காக ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஆண்டவர் சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன். மனசை கொண்டு வருவீங்களா? கண்களை மூடுவீங்களா? எதிலெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீங்களோ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து இதிலிருந்து புறப்பட்டு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இது கர்த்தர் கொடுத்தது. ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சில கரடு முரடான பாதையில் நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கலாம். ஆலயத்துக்கு இத்தனை வருஷமாக வாரேன், எனக்கு ஒரு நன்மை நடக்கலையே நீங்கள் நயங்கி தவிக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உங்கள் சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லுங்கள். நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்த போதிலும் அவன் விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏது இல்லை. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி தான் ஒரு சம்பவத்தை நான் கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்பாக கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரிக்கு கர்ப்பப்பையே இல்லையாம். குழந்தை மேலே அவ்வளோ ஆசை. கணவன் மனைவி கை கோத்து ஜெபம் பண்ணாங்க. ஏனென்றால் உறுப்பை உண்டாக்குனவரால் ஒரு புதிய உறுப்பை உண்டாக்க அவரால் முடியும். நல்லா தெரிஞ்சுக்கலுங்க. நம்ம சில நேரம் என்ன பண்ணிடுவோன்னா, டாக்டரையும் ஸ்கேனையும் இதெல்லாம் நம்பிட்டு உருவாக்குறவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுறோம். ஆனால் இன்றைக்கி அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேலே வரட்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அந்த கனவு மனைவி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எனக்கு கர்ப்பப்பை இல்லை தான், ஆனால் நீங்கள் உருவாக்கி ஒரு உருவத்தை கொடுக்க முடியும்னு ஜெபித்தார்கள். கால நாட்கள் சென்றது. கர்த்தர் அந்த மகளை கடாட்சித்தார். ஆண்டவர் அற்புதம் செய்தார். நம்புவதற்கு ஏதுவில்லாத போதும் விசுவாசித்தான். கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆசீர்வாதத்தின் உண்மையின் ரகசியம் தேவனோடு பேசுகிற அனுபவம். கண்களை மூடி உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் இன்னையிலேருந்து உங்கள் கூட நான் பேசணும். ஆண்களுக்கு சொல்லுங்கள், பெண்கள் சொல்லுங்கள், வாலிபர்கள் சொல்லுங்கள், வாலிப பிள்ளைகள் சொல்லுங்கள். நீ மனுஷனோட பேச ஆவலாக இருக்கிற வாலிப வயது வந்துருச்சுன்னா எந்த பொண்ணு நம்மகிட்ட பல்ல காட்டாது, எந்த பிள்ளை என்கிட்ட பேசாதா, என்கிட்ட அழகு இல்லையா, என்கிட்ட பல்லு இல்லையா, என்கிட்ட லட்சணம் இல்லையா என்னெல்லாம் நீ நினைக்கிற. ஒரு லட்சணம் உள்ள ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற நீ அவரோடு பேசிப்பார். உன் தேவையை அறிஞ்சு உனக்கு சரியானதை கொடுப்பார், ஏற்ற துணையை கொடுப்பார். ஏற்றதை ஏற்ற காலத்தில் அவர் செய்வார். உன் நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும். இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வேண்டாம். நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ரகசியம் பேசுகிற யுத்த புருஷர்களை ஆயத்தப்படுத்தினா உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஆட்களை கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட வேலைக்காரனை கோயிலுக்கு வான்னு சொல்லுவேன். ஒரு சுதந்திரவாளி தான் இன்னொரு சுதந்திரவாளியை உருவாக்க முடியும். பரிந்து பேச அனுபவம். ஆண்டவர் உங்களுக்கு பரிந்து பேசுகிற ஒரு அபிஷேகத்தை கொடுக்கட்டும். உங்கள் குடும்ப மக்களுக்காக பரிந்து பேசுங்க. ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற ஒரு குடும்பங்கள் இருக்கும். உங்கள் சித்தப்பா, பெரியப்பா, சின்னம்மா, மாமா, அத்தை, நீங்கள் போனால் உங்களை ராஜ மரியாதையோடு உங்களை சலக்கரணை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்காக நீங்கள் என்னைக்காவது பரிந்து பேசியிருக்கீங்களா? அவங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் கூப்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அந்த தீர்மானம் எடுங்க. தேவனுடைய உறவு, அதுதான் ஜெபம். அது ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாம் இடத்துல இருந்து பலிபீடம் கட்டினா ஆலயம் கட்டுதலுக்கு சமம். வலது கரத்தை உயர்த்தி நல்லா இந்த நேரம் ஜெபிக்கிற நேரம். இந்த நேரம் விட்டுறாதீங்க. நல்லா வாயை திறந்து பலிபீடம் கட்டினா, ஆபிரகாம் பலிபீடம் கட்டினா, நீங்க வாஞ்சிக்கும் போது உங்கள் தரத்தை உயர்த்துவார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை அரசனா மாற்றினது உண்மையானால் உங்களை கர்த்தர் உயர்த்தி பலிபீடம் கட்ட வைப்பார். ஆலயம் இல்லாத இடங்களிலே ஆலயங்களை கட்டுவதற்கு கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்துவார்.
எத்தனையோ மக்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க, மரத்தடியில் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க, தெருமுனையில் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஓ, பலிபீடம் கட்டுவதற்கு கர்த்தர் உங்கள் கரங்களை ஸ்திரப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் செய்ய நினைத்தது உங்கள் மூலமாய் நிறைவேற்றப்படும். பகிர்ந்து கொடுக்கிற ஆசீர்வாதம். ஓ சகோதரனே, சகோதரியே, பகிர்ந்து கொடுக்கிறதுல ஆசீர்வாதம். உண்மையா பகிர்ந்து கொடுங்க. அவன் சொல்லி வரல, ஆனாலும் ஒட்டி வந்துட்டான் லோத்து. சரிபங்கா கொடுத்து நீ தேர்ந்தெடுத்துக்கப்பா, நீ நல்லா இருப்பான்னு சொல்லி அனுப்புனா. ஆனா அவனை காட்டிலும் ஆபிரகாம் தலை சிறந்தவனா இருந்தான். ஏனென்றால் தேவனுடைய சுதந்திரவாளியை கர்த்தர் சுதந்திரமா வச்சிருப்பார். பிள்ளைய உருவாக்குறதுல நல்ல ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு பங்கு. கடவுள் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக வாரத்தில் ஒரு முறையாவது உபவாசம் இருங்க. டெய்லி தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு அறிவு இல்லைங்கிறது நல்லாதான் தெரியுது. நீங்க மூடி மறைக்க வேண்டாம். உங்க கை அது மேல படட்டும். அறிவுள்ளதாய் மாற்றும். நீர் கொடுத்ததை ஞானமுள்ளதாய் மாற்றும். உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் மாற்றும். வசனத்துல தேறுகிற பிள்ளையாய் மாற்றும் என்று தகப்பனும் தாயும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த சந்ததியை ஒரு ராஜரிக சந்ததியாய் கர்த்தர் மாற்றுவார். பிள்ளையை உருவாக்குவதில் நல்ல தகப்பனாக. இலவசத்தை விரும்பல ஐயா. ஆமா, நீங்களும் நானும் ராஜரிக ஆசாரிய கூட்டம், தேவனுடைய சுதந்திரவாளி. சும்மா இலவசம் நமக்கு அல்ல, நாம குடுக்கிறதுக்கு தான் நம்மள வச்சிருக்காரு. நாம இலவசத்தை வாங்குறதுக்கு. ஆபிரகாம் அதுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக ஒரு தகப்பனா இருந்தான். அடுத்தது பாருங்க, தன் வேலைக்காரனையும் நம்பி வந்தவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தினான். அவங்களெல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துல வச்சான். முதிர் வயதிலும் தன் மனைவியை நேசித்தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காலம் நேசித்த நேசிப்பு இன்னைக்கு இருக்கா? நான் கணவன் மனைவிக்குன்னு சொல்லும் போது நினைப்பேன், ஒரு சந்தன கட்டை ஒரு அடி நீளத்தில் இருக்கும், கடைசியில் 1 இன்ச்சுக்கு வந்திருக்கும். ஏன்னா தேஞ்சிருக்கும், அது வாசனை குறையலைங்க. ஒரு நல்ல உறவுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காலம் நேசிச்சுட்டு அப்புறம் நேசிக்காமல் இருக்கிறதல்ல, எல்லா காலத்திலையும் கட்டையில் போகிற வரைக்கும் நேசிக்கணும். அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். குறிப்பாக ஒரு மனுஷனை சொல்ல, பில்லிகிராம், கடைசி நிமிஷம் 100 வயது பக்கம் தான் அவர் மரித்தார். ஆனால் மனைவியை நேசித்த ஒரு புருஷனாய் இருந்தார். உலகத்துக்கு அவர் ஒரு சாட்சியாய் இருந்தார். அவங்க ஒரு குறிப்பிட்ட வயதானோன்னு ஒரு தனிப்பட்ட ஏரியாவில் போயிட்டு தனித்து இருந்து ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்தாங்க. ஆனால் மனைவியோடு இருந்தார். ரொம்ப 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 அன்பாக இருந்தாங்க. பரிசுத்தவான்கள் அவரை நான் முன்மாதிரியாக சொல்லுவேன். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவியை அந்த ஆரம்ப நாட்களை கை பிடிக்கும் போது இருந்த பாசம், இன்னைக்கு அந்த பாசத்தை மறந்துடாதீங்க. நம்ம நினைப்போம் இவ இல்லைன்னா நம்ம என்னமோ கொடி கட்டி பறந்துடலாம். நிச்சயமாக முடியாது. நீங்கள் பாதி மனுஷனாகிடுவீங்க. ஒன்றும் உங்களால் சாதிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல துணையை நீங்கள் ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்க. டெய்லி கரம் பிடித்து ஜெபம் பண்ணுங்க. அன்பு பராமரிங்க, அன்பு பாராட்டுங்க. மனைவிகளே, உன் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எல்லாவற்றிலும் உங்களுக்கு சில திறமைகள் கூடுதலாக இருக்கலாம், அவங்களுக்கு சில திறமைகள் இருக்கலாம். 2 திறமையும் ஒன்று போல் இருக்காது. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு கீழ்ப்படிங்க, அன்பா இருங்க, அன்பை குறைச்சிடாதீங்க. அதுதான் சபை சொல்லி தருகிற முக்கியமான காரியம். கணவன் மனைவி அன்பா இருக்கணும். ஆபிரகாம்கிட்ட அது இருந்ததை பார்க்குறோம். 100 வயசுல இருந்துச்சு, 90 வயசுல இருந்துச்சு. கடைசியாக அவன் தசம பாகம் கொடுத்தான். கொடுக்கிறவர்களை நான் வரவேற்கிறேன். கொடுக்க தவறினவர்கள் கொடுக்கிறதுக்கு பிரயாசம் எடுங்க. நீங்க கொடுத்தா நீங்க சுதந்திர வாளிக்குரியதான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுவீங்க. நம்ம சில நேரம் பிசாசு அதில் வஞ்சிக்க வச்சிருப்பான். நீ கொஞ்சம் கொடு போதும், பாஸ்டர் நல்லா தானே இருக்காரு, அவருக்கு எது கொடுக்கும், நீங்கள் எனக்கு கொடுக்கல, நீங்கள் கொடுக்கறது கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. கர்த்தர் எனக்கு அதை தருகிறாரு, நான் அதை சுகந்த வாசனையாக உகந்த விதத்தில் நான் செலவு பண்ணுவதற்கு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உண்மையாக சொல்லுகிறேன், இன்னைக்கு என் வாழ்க்கை தரத்தை ஓட்டுவதற்கு நான் கற்றுக் கொடுக்கப்பட்டவனாக ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன். ஆகவே கர்த்தர் நீங்கள் கொடுக்கிறது பாஸ்டருக்கு கொடுக்கிற நினைச்சு ஒரு நாளும் கொடுக்காதீங்க. அது ஆசீர்வாதமா இருக்காது. நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறத கர்த்தருக்கு கொடுக்கும் போது அதுல இருக்கிறத நாங்க எடுத்து நாங்க அதுல தசம பாகத்தை கொடுத்து எங்கள் வாழ்க்கையின் காரியத்தை நாங்க போய், ஏன்னா லேவிக்கு ஆண்டவர் பூமியில பங்கு இல்லைன்ட்டார். 12 கோத்திரத்துல எங்களை செப்பரேட்டா பிரிச்சுட்டார். நான் தான் உனக்கு பங்கா இருக்கேன்ட்டார். ஆனபடியா நீங்க யாருக்கு கொடுக்குறீங்கன்னா தசம பாகத்தையும் காணிக்கையும்
கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்ற எண்ணத்தில் கொடுங்க, உண்மையா கொடுங்க, அதுல உத்தமமா கொடுங்க. கர்த்தர் உங்களை சுதந்திரவாளியாக உயர்த்தி ஆசீர்வதிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. கடைசியாக அவன் உபசரிப்பதில் தலை சிறந்தவனா அந்த உபசரிக்கணும். நம்ம சபையில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஒரு தன்மை இருக்கணும்னா உபசரிக்கிற தன்மை. இந்த உபசரிக்கிற தன்மை தான் உங்க சந்ததிக்கு கடந்து வரும். பார்த்துக்கலுங்க, நல்லா பார்த்துக்கலுங்க. நீங்கள் ஒரு சரியான கஞ்சமாக இருந்தீங்கன்னா உங்கள் சந்ததியும் கஞ்சமாக தான் இருக்குது, கொடுக்கறதே வராது. நான் டெஸ்ட் பண்ணுவேன் என் பேரனை பார்த்துட்டு, அவன் யாருக்காவது கொடுக்குறானான்னு சொல்லி யோசிப்பேன். கடவுள் கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒரு இருதயத்தை கொடுத்துருக்காரு. யாருனாலும் கேட்டால் உடனே கொடுத்துருவான். சில பிள்ளைகிட்ட பாருங்கள் கொடுக்கவே கொடுக்காது. அங்கே தப்பு எங்கன்னா ஒருவேளை தாய்கிட்ட இருக்கும், இல்லை தகப்பங்கிட்ட இருக்கும். நான் சில பிள்ளைகிட்ட போய் கெஞ்சுவேன், ஏதாவது பிஸ்கெட்டை கொடுத்துட்டு கேட்டால் அது படி லேசாக முறுக்கி சின்ன அப்படி பொடி போல் கையில் வச்சதை நான் பார்த்துருக்கிறேன். அது பிள்ளை மேலே தப்பு இல்லை, தாய் தகப்ப மேலே தான் தப்பு. நீ உதாரத்துவமாய் கொடுக்கிற நபராக இருந்தால் உன் பிள்ளைகள் உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். கொடுக்கிறது ஒரு சிறந்த ஆசீர்வாதம். நல்லா தெரிஞ்சுக்கலுங்க. வாரி இறைத்து விருத்தி அடைந்தாரும் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணி என்னதான் வறுமைதான். வாரி இறைத்து விருத்தி, அதிக பிசினித்தனம் பண்ணி அப்படியே நுணுக்கி 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 நுணுக்கி. எனக்கு தெரியும் ஒரு அம்மா, அதுக்கு 8 பிள்ளைகள், 1 ரூபாவை மாற்றி 10 பைசாவை 8 பிள்ளைகிட்டையும் கொடுத்து புருஷங்கிட்டையும் 10 காசை கொடுத்து போடுங்கன்னு வச்சவங்கள நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்ததை பார்க்கவே முடியாது. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க சாகிற வரைக்கும். அந்த 10 பைசா காணிக்க தான். கடவுள் நம்மளை அப்படி வைக்கலை, கர்த்தர் கொடுக்கிற கரங்களாக வச்சுருக்காரு. சில நேரம் இங்கே ஆராதிக்கும் போதெல்லாம் உங்கள் கையை ஏன் தூக்க சொல்கிறேன்னா, கர்த்தர் கை உங்கள் கை இணைக்கப்படணும். அப்போ உங்கள் கை ஆசீர்வாதமான கையாக மாறிடும். கர்த்தர் உங்கள் கையை கொடுக்கிற கையாக வச்சிருவார். பிசினித்தனம் பண்ண வைக்க மாட்டார். பிசினித்தனம் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் எதையுமே என்ன செய்ய முடியாது. வன்கண், பொறாமையின் கண், எரிச்சலின் கண் யாருக்குன்னா இந்த பிசினித்தனம் உள்ளவங்கள்ட்ட தான். வாரி இறைக்கிற கையா மாறணும். வாரி இறைக்கிற கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் கை வசதியா வரணும். ஆண்டவரே, சபை காரியங்களுக்கோ ஊழியங்களுக்கோ கொடுக்கறதுல, ஆலயம் கட்டுவதில், தசம பாகங்களை கொடுப்பதில் என் கை விருத்தி உள்ள கையா இருக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விருத்தி உள்ள கையா இருக்கணும். கடவுள் சிலரை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். சிலருக்கு அந்த அனுபவம் இல்லை. நான் பிரசங்கமே இதை பண்ண மாட்டேன், ஆனா கர்த்தர் பண்ண சொன்னனால நான் பண்ணுவேன். ஏன்னா இது பண்ண பாஸ்டர் காசு கேட்கிறாருன்னு நினைப்பீங்க. எனக்கு நீங்க தந்து எனக்கு என் ஆசீர்வாதத்தை நீங்க நிரப்பவே முடியாது. எனக்கு கொடுக்கிறது கர்த்தர். நான் யோசித்து பார்ப்பேன், ஒவ்வொரு பெட்ரோல் நான் எவ்வளவு போடுறேன், என் வீட்டுக்கு இப்போ பால் வாங்குறது எவ்வளோ வாங்குறேன். நீங்கள் கொடுக்கறத வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. என் தேவன் எனக்காக யாவையும் செய்கிறவராக இருக்கிறார். என்னுடைய சம்பத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார். அவருக்கு உண்மையாக இருக்கும்போது அவர் என்னை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கொடுக்கிற கைகளாக இருக்க வேண்டும். உதாரத்துவம் உள்ள மனமாக இருக்கணும். நற்சீர் பொருந்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி நல்ல வாயை திறந்து